இவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும்? ஒரு மதம் எப்போ ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்தது? எந்த ஒரு மதத்தை உயர்த்தவோ எந்த ஒரு மதத்தை தாழ்த்தவோ எந்த ஸ்போர்ட்ஸும் நடைபெறல. அப்போ இவங்க சொல்ல விரும்புகிற கருத்து என்ன? இந்த LGBTQ+ உடைய ஐடியாலஜி அடுத்த ஜெனரேஷன் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கு நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். பல வயதினர் பார்க்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்ல இந்த ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் என்னோட இருதயத்தை பாதிச்ச சில முக்கியமான விஷயங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இதோடைய துவக்க நாள் 26ஆம் தேதி ஜூலை நடைபெற்றது. இதுல பார்க்கும்போது இந்த ஓப்பனிங் டே செரமனியை ரொம்ப பிரம்மாண்டமா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏறத்தாழ 3,26,000 டிக்கெட்ஸ் அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்க, நேரடியா வந்து பார்க்க. அது மட்டும் இல்ல, இதை டிவிலையும் ஆன்லைன்லயும் ஏறக்குறைய 2,90,00,000 பேர் பார்த்ததா டேட்டா சொல்லுது. இவ்வளவு பேர் பார்க்கிற வகையில இவ்வளவு பிரம்மாண்டமா செய்யப்பட்டிருந்த அந்த துவக்க நாள்ல நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பலருடைய இருதயத்தை பாதிச்சது. அது மாத்திரம் இல்ல, பலருடைய முகங்களை சுளிக்க வைத்தது. இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா மாறி இருக்கு. அதுல ஒரு சாதாரண மனுஷனாகவும் ஒரு கிறிஸ்தவனாகவும் இதை எப்படி பார்க்கிறோம்? ஒருவேளை அந்த கான்ட்ரோவர்சி, அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு தெரியலனா, இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு குழுவினர் ஒரு பெர்ஃபார்மன்ஸை செஞ்சாங்க. இவங்க யாருன்னா LGBTQ+ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ்ல குறிப்பிட்ட வகையில ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்னன்னா, கிறிஸ்துவங்க ரொம்ப முக்கியமா பார்க்கிற, நாம ரொம்ப முக்கியமா பார்க்கிற ஒரு நிகழ்வு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக, சிலுவை பாடுகளுக்கு செல்வதற்கு முன்பாக சீஷர்களோடு கூட இருக்கிற அந்த போஜனத்தை வைத்து டேவன்சி அவர்கள் ஒரு படத்தை வரைஞ்சிருப்பார். இது ரொம்ப ஃபேமஸான படம். இது பலர் வீட்டுல இருந்திருக்கும். நீங்க எப்படியா இருந்தாலும் இதை பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஃபேமஸான அந்த படத்தை கிண்டல் பண்ற வகையில, அதை கேவலப்படுத்துற வகையில, அவமானப்படுத்துற வகையில இப்படி இந்த விஷயத்த பண்ணாங்க. எஸ், நீங்க பார்த்த இந்த இமேஜ்ல இருந்தது இவங்க ஒலிம்பிக்ஸ் போட்டியில இவ்வளவு பேர் பார்க்கிற, எல்லா மதத்தினரும் எல்லா மொழியினரும் பங்கேற்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் உடைய துவக்க நாள்ல இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவர்கள் இழிவுபடுத்த செஞ்சதை நீங்க பார்க்கலாம். நடந்த இந்த நிகழ்வை ரெண்டு கண்ணோட்டத்துல பார்க்கலாம். முதல்ல ஒரு சராசரி மனுஷனா பார்ப்போமே. கிறிஸ்துவனை விட ஒரு குடும்பத்தை நேசிக்கிற ஒரு நபராய் இதிலிருந்து வருகிற ஒரு ஆபத்து என்னன்னு பார்க்கலாமா? இவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் பல வயதினர் பார்க்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு குழுவினருக்கு இவங்க கொடுக்க வேண்டிய, இந்த ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், ஒரு மிகப்பெரிய குழு செயல்பட்டு கொண்டிருக்குது. கோடிக்கணக்கில் இதற்கான பணத்தை அவங்க செலவிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படியா, இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஐடியாலஜியை. இவருடைய விஷயம், இந்த LGBTQ+ உடைய ஐடியாலஜி அவங்க சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நான் விரும்புகிறபடி என் வாழ்க்கையை வாழுவேன், யாரும் என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இப்படி சொல்லலாம். நான் இன்னைக்கு ஆணா இருக்கிறேன், ஆனா நான் பெண்ணா உணர்றேன்னா நான் பெண்ணா என் வாழ்க்கையை மாத்திப்பேன். நான் பெண்ணா இருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் ஆணா உணர்றேன்னா நான் ஆணா என் வாழ்க்கையை மாத்திப்பேன். அது மட்டும் இல்ல, நான் அதை மாத்திக்கிறத பெற்றோரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்றத அவங்க சொல்ல விரும்புகிறது. அது மட்டும் இல்ல, என் உறவுகளை நான் விரும்புற மாதிரி, விரும்புகிறவங்க கூட, விரும்புகிற இடத்துல நான் எப்படி வேணா வச்சுப்பேன். அதை நீங்க ஒரு நாளும் ஒரு கொஸ்டினும் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ் அப்படின்றதான் அவங்க சொல்ல விரும்புகிற காரியம். நான் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிற, அதை வற்புறுத்துகிற, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற அந்த குரூப்புக்கு தான் அவங்க அந்த குறிப்பிட்ட டைமை கொடுத்தாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் உடைய சில காட்சிகளை தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ், இவர்கள் இத ஒலிம்பிக்ஸ்ல அவங்க செஞ்சாங்க. இப்போ இத பார்க்கும்போது அடுத்த ஜெனரேஷன் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்திருந்தேன். அதோடைய பெயர் வாட் இஸ் அ உமன். அதை எடுத்த நபர் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணார். ஒரு தகப்பன் கிட்ட அவங்களுடைய மகன் நான் பெண்ணா மாற போறேன் அப்படின்னு, ஏறத்தாழ அவங்களுக்கு வயசு பார்த்தா ஒரு 12 வயசு தான். ஆனா 12 வயசுல இல்ல, எனக்கு நான் ஆணா உணரல, நான் பெண்ணா உணர்றேன், நான் ஆபரேஷன் பண்ண போறேன், நான் மாற போறேன்னு சொல்லி அதுக்கான காரியங்களை செய்யவும் அவங்க அப்பாவுக்கு அதை தாங்கிக்க முடியல. அதை அவர் தடுக்கிறாரு, சொல்லி பாக்குறாரு. அது மிகப்பெரிய கம்ப்ளைண்டா மாறுது. அதுக்கப்புறம் அவங்களை எடுத்துட்டு போய் ஜெயில அடைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு போராடுறாரு, ஏகப்பட்ட ஃபைன் அதுக்கு எதிராக போடுறாங்க.
இவ்வளவு காரியங்களை சந்திச்சிட்டோம். அவர் சொல்றாரு, நாளைக்கு என்னுடைய மகன் பார்த்துட்டு ஒருவேளை நீங்க அன்னைக்கு எனக்காக போராடி இருந்தீங்கன்னா என் வாழ்க்கை தப்பிச்சிருக்கும்னு சொல்லிடக்கூடாது, அதுக்காக தான் இன்னைக்கு என்னுடைய எல்லாத்தையும் இழந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த தகப்பன் கண்ணீரோடு, அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்க அந்த டாக்குமெண்ட்ரியில, அவர் சொல்வதை பார்க்க முடிந்தது. இவர்கள் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு நீங்க எந்த ஜெண்டர்னே சொல்லக்கூடாது, ஜெனரல் நியூட்ராலிட்டி. நீங்க ஆணா பெண்ணா, பிறக்கிற குழந்தைக்கு கூட நீங்க ஆணா பெண்ணாலாம் சொல்லக்கூடாது. அந்த குழந்தை யாரா தன்னை உணருதோ, யாரா ஃபீல் பண்ணுதோ, இன்னைக்கு அது ஆணா ஃபீல் பண்ணும், நாளைக்கு பெண்ணா ஃபீல் பண்ணும், இல்ல நாளைக்கு அது ஒரு அனிமலா ஃபீல் பண்ணுதுன்னா அது எப்படி வாழ விரும்புதோ அது அப்படி வாழ விடுங்கன்னு சொல்லுகிற ஒரு அவ்வளவு நிலைக்கு நேரா எதிர்காலம் போயிட்டு இருக்கு. அப்போ இது குடும்பத்தை எப்படி பாதிக்கும்? இப்ப நம்ம பார்க்கிறோம் இது மேற்கத்திய நாடுகள்ல இருக்குன்னு சொல்லி, ஆனா நமக்கே தெரியாம இந்தியாவிலும் இது வளர்ந்துகிட்டு இருக்குங்க. நம்ம பார்க்க முடியும், இதுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை ஒரு ஸ்போர்ட்ஸ்ல, ஒரு ஒலிம்பிக்ஸ்ல கொடுப்பாங்கன்னா உலகமே எதை நோக்கி போய்கொண்டிருக்கு. இதை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குடும்பத்துல நம்ம பிள்ளைகளுக்கு இதை குறித்து சொல்றோமோ இல்லையோ, ஒரு விஷயத்த சொல்லுங்க, கர்த்தரால் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பாங்க. வேதம் என்ன சொல்லுது அதை சொல்லி வளங்க. பைபிள்ல குடும்பத்தை குறித்து, பைபிள்ல ஜெண்டரை குறித்து என்ன காரியங்கள் சொல்லுதோ அதை சொல்லி வளங்க. அதை சொல்ல விட்டுருவோம்னா உலகம் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ அடுத்த ஜெனரேஷன் மேல போட ரொம்ப ஆயத்தமா இருக்குங்க. இன்னைக்கும் ஒரு சராசரியான கிறிஸ்துவனா, ஒரு சராசரியான குடும்பத்துல, ஏன் கர்த்தரை விட்டு தூரமான ஒரு குடும்பத்துல கூட நீங்க இருக்கலாம். ஆனா உங்களையும் பார்த்து சொல்ல விரும்புறேன், இயேசு உங்க பிள்ளைகளையும் நேசிக்கிறாருங்க. இதுடைய பெரிய டேஞ்சர் எங்க இருக்குன்னா, குடும்பத்துல அன்பை சிதைக்கிற ஒரு விஷயம் தான் இது. அப்பா அம்மா சொன்னா பிள்ளைகள் கேட்க கூடாது, அதே மாதிரி பிள்ளைங்க என்ன டிசிஷன் எடுக்க விரும்புறாங்களோ அதை அவங்க எடுப்பாங்க. இதனால ஒரு குடும்பம் உடைந்து, குடும்பம் என்ற ஒரு அழகான கட்டுப்பாடு, கடவுள் ஏற்படுத்தின ஒரு கட்டுப்பாடு உடைந்து சிதையக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவலம், ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. இதுல இருந்து காப்பாற்றிக் கொள்ளும்படியா தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இரண்டாவது, ஒரு கிறிஸ்துவனா எப்படி பார்க்கிறது? இவ்வளவு மோசமா ட்ரெஸ் பண்ணி இவ்வளவு காரியங்களை இப்படி பண்றதே பலருடைய முகங்களை சுளிக்க வைக்கிறது. நார்மலான ஒரு மனுஷனுக்கே இது என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிற இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு காரியத்தை இவங்க செஞ்சதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். இவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும்? ஒரு மதம் எப்போ ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்தது? எந்த ஒரு மதத்தை உயர்த்தவோ, எந்த ஒரு மதத்தை தாழ்த்தவோ எந்த ஸ்போர்ட்ஸும் நடைபெறல. உலகத்துல இத்தனை கோடி ஜனங்கள் பார்க்கிற ஒரு இடத்துல அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில இப்படி ஒரு காரியத்தை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க சொல்ல விரும்புகிற கருத்து என்ன? நாங்க எங்க இஷ்டம் போல இருப்போம், இஷ்டப்பட்டதை செய்வோம், அது ஒருவேளை யாரை புண்படுத்தினாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, எந்த மதத்தை புண்படுத்தினாலும் எங்களுக்கு அதை கவலை இல்லை. அதிலும் குறிப்பா ஏன் கிறிஸ்துவத்திற்கு எதிராக இப்படி ஒரு காரியத்தை அவங்க செய்ய வேண்டும், இயேசுவானவருக்கு எதிராக இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும்? ஏன்னா பைபிள் தெளிவா எப்படி வாழணும், என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும்ன்றத தெளிவா சொல்லுது பைபிள். அதற்கு நேர் எதிரான ஒரு ஐடியாலஜிய, அதற்கு நேர் எதிரான ஒரு திட்டத்தை, அதற்கு நேர் எதிரான ஒரு காரியத்தை சத்ரு இந்த LGBTQ+ மூலமா இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இவருடைய மொத்த திட்டமும் ஐடியாலஜியும் என்னன்னா கிறிஸ்துவத்திற்கும் பைபிளுக்கும் வேதத்திற்கும் எதிரா இருக்கு. அதனால இயேசுவுக்கு எதிராய், கிறிஸ்துவர்களுக்கு எதிராய் இப்படி ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதை பார்க்கலாம். இதுல இருந்து நாங்க என்னங்க பண்றது, இதுக்கு நாங்க என்னங்க கத்துக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு காரியம், கண்டிப்பா இதை நம்மள பல பேர் பாய்காட் பண்ண போறோம், இந்த ஒலிம்பிக்ஸை பார்க்க போகிறது இல்ல, இதெல்லாம் அவங்களே அறிந்திருக்கிறாங்க. அந்த ஒலிம்பிக்ஸ் கமிட்டியும் இதுக்காக ஒரு சாஃப்ட் அப்பாலஜி கொடுத்தாங்க. ஐயோ யாராவது மனசு ஒருவேளை புண்பட்டு இருந்தா சாரின்னு சொன்னாங்க. ஒரு கிறிஸ்துவனாய் சில கேள்விகளை நான் நம்மை பார்த்தே கேட்க விரும்புகிறேன். நம்ம பல சமயங்கள்ல இயேசு நல்லவர்னு ஒரு நபர்கிட்ட சொல்ல அவ்வளவு யோசிக்கிறோம். ஆனா எப்படி அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்றது, அவங்க எப்படி நினைச்சுப்பாங்க, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இவங்களாம் நான் போய் இதை சொன்னா என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு பல சமயங்கள்ல யோசிக்கிறோம். கர்த்தருக்கு உண்மையானவங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்க கூட காஸ்பல சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல அவ்வளவு யோசிக்கிறோம். ஆனா இதன் மத்தியில இன்னொரு பக்கம் பார்க்கலாமா, சத்ரு இவ்வளவு பகிரங்கமா உலகம் முழுவதும் தன்னுடைய ஐடியாலஜியை தான் என்ன விரும்புறனோ அவன் அதை பப்ளிசிட்டி பண்றத, ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றத, அடுத்த ஜெனரேஷனை இழுக்கிறத, அடுத்த ஜெனரேஷனை வழி விலகி போக பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சுவிசேஷத்தை சொல்ல நம்ம சில சமயங்கள்ல தயங்குறோம், ஆனா ஒரு தவறான காரியத்தை எடுத்து செல்ல சாத்தான் ஒரு நாளும் தயங்குறது இல்லைங்க. இன்னைக்கு ஒருவேளை நாம சுவிசேஷத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கர்த்தர் விரும்புகிறபடி, வேதத்துல இருக்கிறபடி அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய விதத்துல சொல்லலனா சத்ரு ஏன் ரொம்ப தூரத்துல இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியால அவனுடைய ஐடியாலஜியை கொண்டு வந்து அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது ரொம்ப ரொம்ப சுலபம். அதுக்கான எல்லா வேலைகளையும் உலகமும் சரி சத்ருவும் சரி சரியா செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதுல கிறிஸ்துவர்களை இழிவுபடுத்துகிற ஒரு காரியத்தை செஞ்சது.
கர்த்தாவே அடுத்த ஜெனரேஷன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருவேளை கிறிஸ்துவ அறிந்திருக்கலாம், அறியாம இருக்கலாம், ஆனா அந்த குடும்பம் செதஞ்சு போயிடக்கூடாது. ஒரு தவறான நோக்கத்திற்கு, ஒரு தவறான இன்ஃபுளுயன்ஸ்னால தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு மிகப்பெரிய கட்சியோட மேனிபெஸ்டோல போட்டிருந்தாங்க, ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாய் சில காரியங்களை நாங்கள் செய்வோம். இன்னைக்கு ஒரு மேனிபெஸ்டோல இதற்கு ஆதரவாய் ஒரு காரியத்தை செய்வோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மேரேஜுக்கு உண்டான காரியங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் சில வருடங்கள்ல இது எப்படியாய் முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சில ஆண்டுகள்ல இது எப்படியாய் போகும், நம்ம தேசத்துல போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபைக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பு இருக்குங்க. இந்த காரியத்திற்கு எதிராய் திறப்பிலே நிற்கும்படியாய் சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்திற்கு எதிராய் தன்னுடைய கரத்தை திடப்படுத்திக் கொள்ளும்படியாய் சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. நம் திறப்புல நிக்க ஒருவேளை தவறிட்டோம்னா நம்முடைய தேசத்தையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவதற்கு ஒருவேளை வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஒருவேளை சத்ரு தன்னுடைய ஆதிக்கத்தை நேரடியாய் சீக்கிரத்திலே செலுத்தலாம். சபை திறப்பிலே இந்த காரியங்களுக்கு எதிராய் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே சமயத்திலே அடுத்த ஜெனரேஷனுக்கு காஸ்பலை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ, தேவன் கொடுத்த நெறிமுறைகளை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டுமோ அப்படி கொண்டு சேர்க்க வேண்டியது சபையுடைய கடமையா இருக்கிறது. நாம் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. கர்த்தாவே எப்படியாவது அவர்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. எப்படியாவது அந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே, அந்த ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அந்த பெற்றோருக்கு நீர் மனம் இறங்குவீராக. அதே சமயத்துல எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு நாளும் இந்த ஐடியாலஜி, இந்த காரியங்கள் எங்கள் தேசத்துல வரக்கூடாதப்பா ஆண்டவரே. இந்த ஒரு காரியம், என் இஷ்டப்படி நான் வாழ்வேன்னு சொல்லுகிற இந்த காரியம், யாருடைய பேச்சையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுகிற காரியம் எங்க தேசத்துல வராம நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இரண்டாவது, சுவிசேஷத்தை நான் கொண்டு சேர்க்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க எந்த விதத்துல கேட்க வேண்டுமோ சுவிசேஷத்தை, எப்படி நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமோ, நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்படாமல் இயேசு நல்லவர், இயேசு எப்படி வாழ சொல்லி இருக்கிறார், பைபிள் என்ன காரியங்களை சொல்லுதுன்றத நாங்கள் சரியாய் அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்ல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு இந்த இரண்டு காரியங்களையும் பொறுப்பா எடுத்து இன்று முதல் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. கண்டிப்பாய் கர்த்தர் இந்த காரியங்கள் மாறும். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்வோம், உதவி செய்வார். இந்த சத்ருவின் காரியங்களை கர்த்தர் நசுக்கி அவருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் இன்னும் பிரத்யட்சமாய் பரவும்படியாய், இன்னும் வல்லமையாய் பரவும்படியாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you. ஒருவேளை இதை யாரெல்லாம் பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாய் நாம் திறப்பிலே நிற்போம். கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார்.